வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு சாதத்துல கலந்து சாப்பிடுற மாதிரி ஒரு சூப்பரான அரைச்சு விட்ட குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லா டிஃபனுக்குமே சூப்பரா இருக்குங்க. ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே தோல் உரிச்ச 250 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இத நல்லா வதக்கிருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுமே 4 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிருங்க. அடுத்து இதுல 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கிருங்க. அடுத்து இதுல 3 கொட்டை அளவு புளி, ஒரு சின்ன நல்லா பழுத்த தக்காளி பழம், இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிருங்க. இப்ப பாருங்க, நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இத அடுப்புல இருந்து எடுத்துட்டு நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல சேர்த்துருங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இத நல்லா நைஸா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. அடுத்து இந்த குழம்புல சேர்க்கறதுக்காக சுரைக்காய் எடுத்திருக்கேங்க. இத தோல் சீவிட்டு விதை எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த அளவுக்கு பொடியா நறுக்கி வச்சிருங்க. ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிச்சிருங்க. இது கூடவே பொடியா நறுக்கி வச்சிருக்க சுரைக்காயை சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிருங்க. இப்போ இதுல இந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து இதை மூடி வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக வச்சிருங்க. இப்ப பாருங்க, 10 நிமிஷம் ஆயிருக்கு. காய் நல்லா வெந்திருக்கு. அடுத்து இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை சேர்த்துறேங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு மொத்தமா 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேங்க. இப்போ இத நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சிருங்க. 5 நிமிஷத்துக்கு இந்த குழம்பு நல்லா கொதிச்சாலே போதுங்க. கடைசியா பொடியா நறுக்குன மல்லித்தலை தூவிருங்க. அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிருச்சு சூப்பரான அரைச்சு விட்ட குழம்பு. இது இட்லி, தோசைக்கும் சூப்பரா இருக்குங்க. சாதத்துல கலந்து சாப்பிடவும் சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம அபி சமையல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.